அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு தமிழ் புத்தாண்டு பலன்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் முடிந்து விசுவாவசு வருடம், அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை துலாம் ராசியில் பிறக்கவிருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸோ இந்த ஆண்டுக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்காருங்க. அதே நேரத்தில் இந்த மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானமான ரிஷப ராசியிலிருந்து 2ஆம் இடமான மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறாருங்க. அந்த மே மாதம் அதே காலகட்டங்களில் இந்த ராகு கேது பயிற்சியானது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் 10ஆம் இடமான கும்ப ராசிக்கும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் பயிற்சி அடைய இருக்கிறாருங்க. ஸோ இந்த ஆண்டுக்கோள்களுடைய நிகழ்வும் இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாவசு வருடம் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் விவரமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ரிஷபராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற துடிக்கும் நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். தான் ஒருத்தர்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை எப்படியாவது செஞ்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய போராட்டங்களை சந்தித்து அதில் வெற்றி காணக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிர பகவான் அதிபதி அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்தையும் தான் நினச்ச மாதிரி செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டங்களை, அந்த வலிகளையும் வேதனைகளையும் விவரிக்க முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாறிடுச்சுங்க. எல்லா விஷயமுமே பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் என்னுடைய நிலைமை ரொம்ப மோசமாக தான் போயிட்டுருக்கு. நான் நினச்சது ஒன்று, இன்றைக்கி நடந்துகிட்ருக்கிறது ஒன்று. எல்லா விஷயத்துக்குமே தடைகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குங்க. எதனால் இந்த மாதிரி ஒரு தடைங்க? நான் பார்த்து ஒன்று ஆரம்பித்தேன், நான் சொல்லி ஒருத்தர் ஆரம்பித்தவங்களோட வாழ்க்கையில் எனக்கு நல்ல நிலையில் இருக்குது. ஆனால் நான் ஒரு விஷயத்தில் இறங்கி பண்ணேன் அப்படின்னா அது என்னால் வெற்றி காணவே முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள், எல்லா விஷயமும் தலைகீழ தான் மாறிடுச்சிங்க. கடனால் எனக்கு இருந்த மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து அப்படிங்கிறது எல்லாமே படிப்படியாக சருங்கிருச்சிங்க. இந்த நிலையிலிருந்து நான் மீண்டு வர முடியாதா? ஏன்னா நிறைய விஷயங்கள், அதாவது ஒரு சொந்த பந்தங்கள் மத்தியில் என்னால் தலை நிமிர்ந்து வாழ முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள். எங்கே போனாலுமே இப்போ எல்லாம் கொஞ்ச நாளாகவே எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு விசேஷத்துக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போக முடியாத அளவுக்கு சில சூழ்நிலை. என்ன போனால் ஏதாவது நம்மளை கேட்பாங்களா, ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மளை குத்தி காட்டிடுவாங்களோ அப்படின்னு நினச்சி நிறைய விஷயத்தை அவாய்ட் பண்ணவே ஆரம்பிச்சிட்டு. இதனால் என்னென்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள் எல்லாமே அப்படி படிப்படியாக குறைஞ்சிருச்சிங்க. இப்போ யாருமே பக்கத்துலேயே இல்லை, தனி மரமாக நிற்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது. எப்படி எல்லாமோ வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி என்னோடய நிலை எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாகவே மாறிடுச்சிங்க. வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கிதுங்க. அந்த வாய்ப்பை கரெக்டான விதத்தில் என்னால் பயன்படுத்தவே முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருக்குது. பணப்பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. என்னால் முடியுமா, இல்லை இதிலேருந்து நான் வெளியே வருவேனா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள். ஏன்னா மற்றவங்களாம் என்னை பார்த்து ஒரு காலத்தில் பொறாமப்பட்டதெல்லாம் போய் இன்றைக்கி மற்றவங்க பார்த்து பரிதாபப்படக்கூடிய நிலைக்கு வந்துட்டேன். எதனால் இந்த ஒரு தடுமாற்றம், ஏன் இந்த மாற்றம் அப்படின்னு சொல்லி இந்த மாற்றத்தை மாற்றுறதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கேன். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இந்த விஷயங்கள்லாம் மாறாதா? நான் நினச்ச மாதிரி என்னுடைய வாழ்க்கை வாழ முடியாதா? என் குடும்ப சூழ்நிலை நான் முன்ன இருந்த மாதிரி என்னால் இருக்க முடியாதா? ஏன்னா மனைவி, மக்கள், பிள்ளைகள் எல்லாமே இப்போ ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்ட மாதிரியே ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்துட்டுருக்கிறேன். ஸோ இந்த நிலையை நான் மாற்றுறதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கேன். யாருக்கிட்டையுமே என்னால் நல்ல பேரே வாங்க முடியலைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லா விஷயத்தையும் செய்கிறேன். ஆனால் அவங்க செய்யும் போதே அதை பார்த்து என்னென்னா இதெல்லாம் கரெக்டாக பண்ணி ஃபஸ்ட்டே பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்திருக்காது அப்படின்னு சொல்லி நம்மளை நேரடியாகவே சொல்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் வந்துடுச்சு. ஸோ இந்த நிலையை மாற்றக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு வருடம், அதாவது சுமார் ஒரு வருட காலகட்டங்கள், இந்த குரோதி வருடம் முடிஞ்சு விசுவாசு வருடத்தில் நிச்சயமாக உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா அந்த 11ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு லாப சனியாக செயல்பட போகிறாருங்க. அதே நேரத்தில் இது வரைக்கும் ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பம் மற்றும் தனம், வாக்குஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறார். ஸோ நிறைய மாற்றங்கள். 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவானுடைய இந்த நீட்ச பங்க ராஜயோகம் சொல்லக்கூடிய, இந்த நீட்ச கிரகம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். அதே நேரத்தில் இது வரைக்கும் முயற்சிகளுக்கு தடை கொடுத்து கொண்டு இருந்த கேது பகவானும் அந்த 5ஆம் இடத்துலேருந்து விலகிறார். ஸோ நிறைய மாற்றத்தை எதிர்நோக்கிட்டு தான் இருக்க போகிறீங்க. அந்த மாற்றம் கண்டிப்பாக நடைபெறக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது.
ஒரு வேலை செய்கிற இடத்துலையும் சரி, தொழில் செய்கிற இடத்துலையும் சரி, நிறைய மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது வருங்க. நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர போகிறீங்க. இது வரைக்குமே எல்லாமே போராட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலுமே நிச்சயமாக அந்த போராட்டத்தில் ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குங்க. வேலை செய்கிற இடத்துலையும் சரி, நான் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ்லையும் சரி, நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த விஷயத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, அந்த போராட்டங்களை வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. கடின உழைப்புக்கு தகுந்தாற்போல் ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலம். முழுமையான பலனை கண்டிப்பாக கிடைப்பீங்க. இது வரைக்கும் கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருந்தோம், எல்லாத்துலேயுமே கஷ்டப்பட்டுட்டு தாங்க இருக்கும், ஆனால் அதுக்குண்டான பலன்கள் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக இந்த காலகட்டங்கள் அதற்குண்டான முழு பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக நிறைவேறும். எந்தெந்த விஷயத்தை யோசிச்சுட்டு இருந்தீங்க, ஒரு விஷயம் வண்டி வாகனங்கள் வாங்கணுங்க, ஒரு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நிறைய சம்பாதிக்கணும், அதாவது நம்ம சொன்ன விஷயத்தை கண்டிப்பாக செஞ்சு காட்டணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்களா, அந்த மாதிரி சில சூழ்நிலைகள், தனம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு லாபம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. நிச்சயமாக உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு நீண்ட நாட்களாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறணும்னு நினச்சிருந்துருப்பீங்க. அந்த ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயமாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. பிரச்சனைகள், அதாவது இது வரைக்கும் எதாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையை நினச்சிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயங்கள்லேருந்து வெளியே வருவீங்க. பிள்ளைகளுடைய திருமண தடைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக அகலக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இந்த குரு பகவானுடைய பார்வை ஸ்ட்ரைட்டாக அந்த 7ஆம் இடத்துல படுறதுனால திருமணம் சம்பந்தப்பட்ட யோகங்கள், பிள்ளைகளுக்கு திருமணம் கண்டிப்பாக இந்த ஆண்டிலே நடக்கக்கூடியது. இது வரைக்கும் நிறைய முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, எல்லாமே தடைப்பட்டுட்டே இருந்திருக்கும். அந்த தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லபடியாக நீங்கக்கூடிய தினமாக இருக்க போதுங்க. தனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது விலகும். ஏன்னா இந்த 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம் மற்றும் குடும்பஸ்தானம் சொல்லும். ஸோ ரொம்ப நாளாக ஒரு பணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு வர வேண்டிய தொகையாக இருக்கட்டும், அல்லது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்க, இல்லை யாருக்கிட்டையாவது ஹெல்ப் கேட்டிருந்தீங்க அப்படின்னு கூட இந்த தனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்குங்க. பிரிந்து சென்ற கணவன் மனைவி கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. இந்த மனைவி தொழில் கூட்டாளிகள் நட்பு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்க போதுங்க. கூட்டு தொழில் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது அகலும். புதிய பார்ட்னர்ஸை ஆட் பண்ணுறதுக்கு, புதிய பார்ட்னர்ஸை ஒப்பந்தம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், தொழிலில் நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க. உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் அப்படிங்கிறது ஒன்று நிச்சயமாக இருக்க போதுங்க. ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்டு இருக்கோங்க, எனக்குன்னு ஒரு அங்கீகாரமே இல்லை, நானும் மற்றவங்க மாதிரி 10ஓட 11 தான் வேலை செஞ்சுட்ருக்கேன், ஆனால் எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருக்குது, எனக்குன்னு ஒரு நேம் இல்லாமல் இருக்குதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான அமைப்புகள் அப்படிங்கிறது இது நிச்சயமாக நடக்கும். உங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், அதாவது உங்கள் குடும்பத்திற்கு தேவையான சில அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது வராக்கடன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சேருங்க. தந்தையுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க. இந்த லாப சனியால் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து எதிர்பார்த்த விதமான தன வரவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. நிறைய மாற்றங்கள், திடீர் லாபத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. அதாவது மற்றவங்க மத்தியில் நீங்கள் இழந்த செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை, அந்தஸ்தை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. அதே நேரத்தில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கண்டிப்பாக கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. ஏன்னா அதில் தேவையில்லாத சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு பணத்தை ஹேண்டில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதாவது கூட ஒர்க் பண்ணுறவங்களோட பேசுகிறதா இருந்தாலும் சரி, உங்களுடைய உயர் அதிகாரிகளை பற்றி ஏதாவது தேவையில்லாமல் கருத்துக்கள் சொல்கிறதுலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து செயல்படணுங்க. அதே நேரத்தில் இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களை பார்த்து ஏளனமாக பேசினாங்க அவங்க மத்தியில் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் சில இடம் மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஒரு இடத்துலேருந்து பிஸ்னஸ் இன்னொரு இடத்துக்கு மாற்றுற மாதிரி ஒரு சூழல், அல்லது வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் இன்னொரு வேலைக்கோ அல்லது அந்த இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருக்கும். பணி மாற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. ஒரு ஜாப்பில் ரொம்ப நாளாக இருக்குங்க, அடுத்தது வேறு ஒரு ஜாப் மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அதுக்குண்டான சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த புத்திர தடை அப்படிங்கிறது அகலும். குழந்தை அப்படிங்கிறதே ஒரு பெரிய தடையாகவே இருந்துகிட்ருக்குங்க. ரொம்ப நாளாக அதுக்குண்டான முயற்சிகளாக எடுக்கிறோம், அது நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் குழந்தை சம்மந்தப்பட்ட பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இருக்க போதுங்க. கொடுத்த வாக்கை கட்டாயமாக காப்பாற்றுவீங்க. யாரெல்லாம் உங்களை நீங்கள் பொய் சொல்லிகிட்டு இருக்கீங்க, ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா அதை கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண மாட்டீங்க, நீங்கள் சும்மா தான் சொல்லுவீங்க, அது உங்களால் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு முடிப்பீங்க.
நண்பர்கள் மத்தியில் விலகி சென்றவர்கள் கூட உங்களை விரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. நிறைய விஷயங்கள், நிறைய சேஞ்சஸ் இருக்க போது. இந்த சனி பயிற்சி, அதே நேரத்தில் குரு பயிற்சி ரிஷபராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக எல்லா விதமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. ஸோ இதற்குண்டான சில பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வரக்கூடிய காலகட்டங்களில் விநாயகப் பெருமானுடைய வழிபாடுகள், அவர்களுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதுனால வரக்கூடிய காலகட்டங்களில் ஏதாவது சிறு சிறு தடைகள் இருந்ததுன்னா கூட நிச்சயமாக அது விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஸோ குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமும், வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று படிக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமும், ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீருங்க. தந்தையுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா, உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.